இதை எதிர்பார்த்ததுதான். ஏன்னா இந்த மசோதா ஜெயிக்க போறது இல்லைன்னு அவங்களுக்கே தெரியும், பிஜேபி காரங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கையில் இதுக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க பார்த்தோம், இந்த இந்திய கூட்டணி விட மாட்டேன்ருச்சு, எதிர்கட்சிகள் விட மாட்டேன்ட்டாங்கன்னு இதை வச்சு பிரச்சாரம் பண்ணலான்னு பிளான்ல இருக்காங்க. அதாவது தெளிவா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பெண்கள் இடஒதுக்கீடுன்றது வேற, லிமிட்டேஷன்ன்றது ரெண்டும் வேற வேற. பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்னன்னா, இவ்வளவு மெம்பர்ஸ் தான் இருக்காங்க, அதாவது வெறும் 13% தான் கொடுத்துட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட 33% கொடுப்போம் பெண்களுக்கு, நீங்க அதுக்கு உத்தரவு கொடுங்கன்னு சொல்லி தான் முதல் போட்டது. 2023லயே இதுக்கு மெஜாரிட்டி ஆனவங்க சப்போர்ட் பண்ணி நீங்க 2024 இதை அமுல்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அப்ப பிஜேபி காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்ல, 2026க்கு அப்புறம் நம்ம பண்ணிக்குவோம், சென்சஸ் எடுத்துட்டு பண்ணிக்குவோம்னாங்க. இப்ப ஏன் இவங்களுக்கு இது பதறுதுன்னா, 29ல இவங்க ஜெயிக்க போறது இல்ல, அது நல்லா தெரிஞ்சுக்கிருச்சு. ஐயோ இப்ப உத்தரப்பிரதேசில நாயடி பேயடி அடிச்சிட்டு இருக்காங்க, 29ல ஜெயிக்க போறது கிடையாது. அப்ப இப்பயே நம்மளோட ஜெயிச்ச மாநிலத்தில் இருக்கிற மெம்பர்ஸை கூட்டிடுவோம், அப்படி இருக்கையில கூட்டிட்டா நம்மளுக்கான மெஜாரிட்டி வந்துடும், ஈஸியா நம்ம உட்காந்துடலான்னு பிளான் பண்ணி தான் இவங்க பண்றாங்க. இவங்க சென்சஸ் எடுக்கவும் மாட்டாங்க, எந்த கணக்கு எடுக்க மாட்டாங்க. கணக்கு எடுத்த பிரகாரம் பண்ணாங்கன்னா ஜாதி வாரியா கணக்கு எடுக்க சொல்லுவோம். ஜாதி வாரியா கணக்கு எடுத்தா ஜாதியில் இருக்கவங்களுக்கான பிரச்சனைக்கு அந்த ஜாதிக்குரிய ரெப்ரசன்டேட்டிவா அவங்களோட எம்பியை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அப்ப அது நடக்காது. இவங்க பெண்களுக்கு தூக்கிட்டு வராங்க, பெண்களுக்கானது, பெண்களை இவங்க ஏமாத்தி விட்டாங்கன்னு சொல்றாங்க. பெண்களுக்கு இவங்க எத்தனை தடவை காப்பாத்திட்டு இருக்காங்க யோசிச்சு பாருங்க. இந்த மந்திரி சொல்றத பாருங்க. 544 50% women reservation, we will all pass the bill today. हम लोग सब राजी हैं, कर दीजिए ना. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற 543 சீட்லயே நீங்க 50% கொடுங்க, பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட 250க்கும் மேல இருக்க சீட்டை இப்ப பெண்களுக்கு கொடுங்க, நாங்க ஏத்துக்கிறோம், இந்திய கூட்டணியோ எதிர்கட்சிகளோ அனைவருமே ஏத்துக்கிறோம்ன்றாங்க. இது எல்லாருமே ஏத்துக்கிறோம், பெண்களுக்கு யாருமே எதிரானவங்க இல்ல, நீ தாராளமா கொடு. ஆனா நீ என்ன சொல்றன்னா, இதுக்காக இன்னொன்னு சொல்ற பாத்தியா, இதை வச்சுக்கிட்டு நான் டீலிமிட்டேஷன் பண்றேன், அதாவது தொகுதி வரையறை பண்றேன், அதை வச்சுதான் நம்ம பண்ண முடியும்னா, தொகுதி வரையறை பண்ணா என்ன பிரச்சனைனா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டாலின் பொய் சொல்றாரு, நம்மளுக்கு குறைஞ்சிரும் சொல்றாரு, எம்பி சீட்ஸ் குறைஞ்சிரும் சொல்றாருன்னா, இப்ப இருக்கிற 39 சீட்ல அது 50 சில்லற சீட்டா மாறும், அது உண்மை. அதே மாதிரி யூபியில 80 சீட் இருக்கிறது 140க்கும் மேற்பட்ட சீட்டா மாறும். இதே மாதிரி பாஜக ஆள்ற பெரிய பெரிய சிட்டிஸ்ல அந்த சீட்டுகள் கூடும். அப்படி இருக்கையில நம்மளுக்கு 7% இருக்கிற இப்ப பார்லிமெண்ட்ல லோக்சபால இருக்கிற நம்மளோட 7% ஓட்டுன்றது 5% குறையும், அவங்களுக்கு மெஜாரிட்டியா வரும். அப்ப ஈஸியா அவங்க உட்காந்துருவாங்க, என்ன வேணாலும் முடிவு பண்ணலாம். நம்ம கல்வியா நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றது டெல்லிக்காரங்கிட்ட சொல்லி கேட்டுட்டு இருக்காப்புல இருக்கும். இதுதான் நடக்க போகுது. இதுக்கு தான் இவங்க ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மறைப்புல பெண்கள் பின்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க பெண்களுக்காக பேசுறவங்களா? இவங்க பண்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? நன்றி.